கட்டினாங்க. அவங்க அந்த தொகையை கட்டி முடித்ததும் தனது 20ஆம் வயதில் கிபி 1926ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் துறவற மடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. தனது பெயரை தேவ நற்கருணையின் மரிய பௌஸ்தினா என்று மாற்றிக்கொண்டாங்க. கிபி 1928ஆம் ஆண்டு துறவற வாழ்வின் இறுதி வார்த்தைப்பாடு எடுத்துக்கொண்டாங்க. துறவற வாழ்வு மேற்கொண்ட பிறகு புனித பௌஸ்தினாவுக்கு நன்றி உணர்வுடன் கூடிய ஜெபமே எப்போதும் உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருந்ததாக தனது குறிப்பேட்டில் புனித பௌஸ்தினா எழுதியிருக்காங்க. துறவற மடத்தில் அவங்க பணி என்னவென்றால் தோட்ட வேலை, சமையல் வேலை, வாயிற்காப்பாளன், இன்னும் பல பணிகள் புனித பௌஸ்தினாவுக்கு கொடுக்கப்பட்டது. புனித பௌஸ்தினா தனது வார்த்தைப்பாட்டுக்கு முன் அதிகமாக உடலை வருத்தி நோன்பும் கடின உடல் உழைப்புமாக இருந்ததால் அவங்க உடல் பலவீனம் அடைந்தது. அதனால் புனித பௌஸ்தினாவை ஓய்வெடுக்க வேறொரு இடத்திற்கு அனுப்பிட்டாங்க. சில மாதங்கள் கழித்து மீண்டும் வார்சாவில் உள்ள துறவற மடத்திற்கு வந்தாங்க. கிபி 1931ஆம் ஆண்டு ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இரக்கத்தின் ஆண்டவர் புனித பௌஸ்தினாவுக்கு காட்சி கொடுத்தாங்க. இயேசு வெண்ணிற ஆடையில் வலது கையால் ஆசீர் அளிப்பது போன்றும் இடது கை அவரது இதயத்தின் அருகில் தொட்டு கொண்டும் இருந்தது. இதயத்திலிருந்து இளஞ்சிவப்பு நிற மற்றும் வெளிர் நிற கதிர்கள் பாய்ந்து ஒளி வீசுவது போன்றும் காட்சியளித்தார். இந்த காட்சி புனித பௌஸ்தினாவுக்கு சந்தோஷத்தையும் பயத்தையும் அளித்தது. அப்போது இயேசு, நீ கண்ட காட்சியை, அதாவது என்னை எப்படி கண்டாயோ அப்படியே படமாக வரையவும் அந்த படத்தின் கீழ் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்று எழுதுமாறும் கூறினார். புனித பௌஸ்தினா கரியை கொண்டு இயேசுவின் திருவுருவத்தை படமாக வரைய முயன்றாங்க. ஆனால் படம் தெளிவாக வராததால் இயேசுவிடம் என்னால் முழுமையாக வரைய இயலவில்லை என்று கூறிய போது, நான் உனக்கு ஒரு உதவியை அனுப்புவேன் என்று கூறினார். அதன் பிறகு புனித பௌஸ்தினா தோட்ட வேலைக்காக வேறு ஒரு மடத்திற்கு அனுப்ப